அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தோன்னா, பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் எல்லா நலத்திட்டங்களையும் மத்திய அரசு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள்ங்கிற ஒரு கிராமந்தோறும் மக்களை சந்திக்கும் ஒரு 234 தொகுதிக்கும் மக்களை சந்திப்பதற்கான ஒரு நடைபயணத்தை தொடக்கினார். அந்த விழாவை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்தார். அந்த தொடங்கி வைத்த போது முக்கியமாக தமிழ்நாட்டில் மத்திய அரசு நலத்திட்டங்கள்னால எத்தனை பயனாளிகள் உருவாகியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அப்படின்னு சொல்லி அந்த பயனாளிகளை சந்தித்து அவங்களோட ஒரு சிறு உரையாடலை பண்ணி அதற்கான வீடியோவை எடுத்து அந்தந்த ஊர்களில் போட்டு காட்டி பலனடைந்தவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அதாவது கொடுக்கும்படி ஒரு நிகழ்வு நடந்தது. முதல் நிகழ்வு ராமேஸ்வரத்தில். அந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் பாஜகவினுடைய மத்திய அரசு மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் இருந்தது. ஏன்னாக்க இது 50-60 காலமாக இருக்கிற இந்த தமிழக திராவிட மாடல் மாற்றி அப்போ போராளி பங்காளி சொல்லிக்கிறாங்களே 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஸ்டிக்கரை போட்டு அது அந்த தமிழக அரசு தான் செய்கிறது அப்படி மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கொண்டு வந்திருந்தாங்க. காரணம், நம்மளுடைய இறையாண்மையில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கும் போது அந்த மாநிலத்தில் வழியாக தான் செயலாக்கப்பட வேண்டும். பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், பஞ்சாயத்து வழியாக தான் கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்கப்படணும். ஆட்டோமேட்டிக்கலி பஞ்சாயத்து ராஜ் ஆக்டுங்கிறது லோக்கல் பாடிஸ்லாம் உள்ளாட்சித்துறையை கண்ட்ரோல் பண்ணுறது மாநில பட்டியலில் இருக்கிறனால மாநில அரசுகள் தான். ஸோ இப்படியாக செயலாக்கப்பட்டிருந்த போது முக்கியமாக இன்றைக்கி நாம் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மத்திய அரசு நலத்திட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அதாவது வக்ஃப் ஆக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்லாமியர்களுடைய அறக்கட்டளைன்னு இருக்குது. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அறக்கட்டளை இருக்கும். சில பேர் சாமியார்கள் இந்த கோவில் அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு அப்படிலாம் தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு தானமாக கொடுத்து ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துவாங்க. அது இந்துக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் ஆக்டில் வரும். அவங்களே ஒரு ட்ரஸ்டியாக இருக்கலாம், இல்லாட்டா இந்து அறநிலை பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அந்த அறநிலைத்துறை அது வழியாக ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களே நியமிக்கிற மாதிரியும் பொது அதாவது பப்ளிக் ட்ரஸ்ட் ப்ரைவேட் ட்ரஸ்ட் தனியாக ஆரம்பித்தவங்க பப்ளிக் ஆரம்பித்தவங்கன்னு இதுதான். இதே ட்ரஸ்ட்டை தான் இஸ்லாமியர்களால் முகமதியர்களால் அவங்க வக்ஃப்னு சொல்லி கொண்டு வந்தாங்க 1995. இது 1952 வந்தது. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் கொண்டு 1995 வந்தது. ஆனால் அதிலையும் சில மாற்றங்கள் கொண்டு 2024 ஒரு வரையறைக்கை அதை ரெடி பண்ணி பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் விவாதித்து, ஏன்னாக்க மத்திய அரசு இப்போ எந்த ஒரு சட்டம் வர்றதுனாக்க அதனுடைய வரிவைப்பை வைத்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் விவாதித்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகளுடைய தலைவர் தான் தலைவராக இருப்பார். முக்கியமாக அதை கவனிச்சுக்கணும். நீங்கள் ஆளுங்கட்சி இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருப்பார். அவருடைய தலைமையில் மற்ற எல்லா கட்சிகளையும் கூட்டு அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தொடர்பாளர் மெம்பர்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணி விவாதித்து அவங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறமா அந்த வடிவுரையை கொண்டு பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தி சட்டமாக்கி அது சட்டத்துக்கான ஒரு வடிவத்தை கொடுத்து அதை கொண்டு போய் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் அப்ரூவல் வாங்கினப்புறம் அனுமதி கிடைச்சப்பறம் அது சட்டமாக மாறும். இதுதான் எல்லா சட்டத்துக்கும் ஒரு வழி. இது நம்ம இறையாண்மையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இஸ்லாமியர்கள் சொன்ன வக்ஃப் ஆக்டு அதில் என்ன பண்ணுறாங்க, சில மாற்றங்களை கொண்டு வராங்க. என்ன மாற்றங்கள்? அது இஸ்லாமியருக்குன்னு தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பர்சனலாக அவங்களுடைய மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. பெருவாரியாக மக்கள் பலனை கருத்தில் கொண்டு ஒரு அரசு அதை மாற்றம் செய்வதற்கு முதல்ல அனுமதி பெற்று பாராளுமன்றத்தை மக்கள் மன்றத்தை விவாதித்து அதை சட்டமாக மாற்றி குடியரசுத் தலைவர் பெற்றுக்கொண்டால் அது செல்லுபடியாகும். அந்த மாதிரியாக இந்த சட்டத்தில் ஏன் மாற்றம் கொண்டு வராங்கனாக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து 1995 யாராவது ஒருத்தர் இந்த நிலம் அந்த வக்ஃப்னு சொல்கிறாங்க இஸ்லாமியருடைய அறக்கட்டளை, அந்த சட்டத்தின் கீழே இது என்னுடைய இந்த வக்ஃபோட அறக்கட்டளை நிலத்தை சேர்ந்ததுன்னு சொன்னாக்க உடனே அவங்க கையகப்படுத்தலாம்.
அதாவது அந்த இடத்துல உரிமையில் வீடு கட்டி யாராவது வாழ்ந்திருந்தாலும், இல்லை விவசாயம் பண்ணியிருந்தாலும், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருந்தாலும், இல்லை மத்திய அரசினுடைய இல்லை மாநில அரசினுடைய கட்டடங்கள் அலுவலகங்கள் இருந்தாலும் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கோர்ட் ஆஃப் லாம்பாங்க, நீதிமன்றத்தில் வழக்கே தொடர முடியாது. அது வேணும்னாக்க அந்த வக்ஃப் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு அமர்வு இருக்கும், அங்கே போய் இல்லை இது என்னுடைய நிலம் சொல்லி கேட்கணும். அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு நியாயம் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்தது. இதை கருத்தில் கொண்டு அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த அமர்வு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தால பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல. அவங்க உள்ளேயே இல்லை, வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இதை உணர்ந்து தான் மாண்புமிகு பாரத பிரதமர் இஸ்லாமிய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2-3 வேலைகளை பண்ணியிருக்காரு. முதல் வேலையை நான் சொன்னது அன்றைக்கி இந்த எண்மக்கள் எண்மன் யாத்திரையில் அதை பற்றி பேசணும். ட்ரிபிள் தலாக், ஏதாவது ஒரு கணவன் நினச்சா ஒரு அந்த இஸ்லாமிய மதத்தில் ஒரு மனைவியை தலாக் என்று சொன்னால் அதோடு முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கான ஜீவனாம்சமும் அது வழியாக பிறந்த குழந்தைகளுக்கான ஜீவனாம்சம் கிடைப்பதற்கு அவர்கள் படும் அல்லல் எங்கள் நீதிமன்றங்களில் கண்கூடாக பார்த்துருக்கோம். அந்த ஒப்பாரிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்தார். இந்த 3 முறை சொன்னோன்னே விவாகரத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அமலாக்கினார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இது பெருவாரியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக சொன்ன இந்த எதிர்கட்சிகளுக்கு, காங்கிரஸ் போன்ற தீய சக்திகளுக்கு பதிலடி கொடுக்குமாக பெருவாரியாக இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு வரவேற்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய பெண்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. இங்கே தான் வந்து தமிழகத்தில் மடைமாற்றம் பண்ணி திருப்புறாங்க. அப்படியாக முத்தலாக்கை ஒழித்தார். இது பெருவாரியாக வரப்பட்ட அதனுடைய சம்பந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது 3 கோல்டு காயின் மற்றும் 50,000 ரூபாய் பணம் கொடுக்கப்படுகிறது மத்திய அரசினால். இந்த திட்டத்தை அந்தந்த மாநில அரசு சிறுபான்மையர் துறை வழியாக செயலாக்காமல் அந்த இது இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஜமாத்துன்னு இருக்குது, ஒரு அமைப்பு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து அது வழியாக கொடுத்து தமிழக அரசு கொடுக்குற மாதிரி ஒரு பொய்ப்பந்தலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒன்று. அந்த மாதிரி பண்ண பார்த்தா அதையும் வந்து மத்திய அரசினுடைய திட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்து பெண் கல்யாணமானால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல, இஸ்லாமிய பெண்களுக்கான தனி இதுவாக மத்திய அரசு செய்யுது. அதையும் தாண்டி இஸ்லாமிய குழந்தைகள் கீழ்ப்படிப்பு படிப்பதற்கும் மேல் படிப்பு படிப்பதற்கும் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப், மௌலானா ஸ்காலர்ஷிப் என்று ஒரு கல்வித்தொகை கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் மட்ட வெளிச்சத்துக்கு இல்லாமல் மறைச்சு வச்சு தமிழக அரசு தான் செய்யுது, தமிழக அரசு தான் சிறுபான்மையருடைய நலம் பேணுது, அப்படியெல்லாம் மடைமாற்றம் செஞ்சாங்க. இது வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்தது அந்த நிகழ்வில் நம்ம பேசினோம். பாஜக தரப்பில் மக்கள் பெருவாரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இது வீடு திட்டம், பிரதமரின் வீடு திட்டம், அந்த திட்டத்தில் கூட இஸ்லாமியர்களுக்கு நிறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் சில பயனாளிகளை பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்து இஸ்லாமிய பெண்கள் பெருவாரியாக மாண்புமிகு பாரத பிரதமர் பாராட்டினார். இன்றைக்கி நாங்கள் இதையே சொல்கிறோம். நாங்கள் வக்ஃப் ஆக்டில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்களின் அதிகாரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்க முன்னெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் தன்னுடைய சொத்தை வச்சு அறக்கட்டளை உருவாக்குவாங்க ஒரு இஸ்லாமியர்களானால் பெண்களை அதில் அனுமதிப்பதில்லை. உடனே அந்த ஆண் வாரிசுகள் மட்டும்தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நடத்தின ஒரு வழக்கில் ஒரு இஸ்லாமியர், அவருக்கு 2 பொண்ணு தான், ஆனால் தனக்கு பிள்ளை இல்லை என்று ஒரு அதாவது கிறிஸ்துவ மதத்தோடு சேர்ந்த ஒரு மகளிரோட ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார். அந்த ஆண் பிள்ளைக்கு தான் வாரிசு அவங்க ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தினாங்க. இங்கே பாரிஸ் கார்னரில் இருக்கிற ஒரு தம்பிச்சட்டி ஸ்ட்ரீட்டில் பெரிய பில்டிங். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த பெண்களுக்கு கிடைக்கல, அந்த ஆண் தகாத முறையில் பிறந்த ஆண் வந்து உள்ளே போயிட்டார், அவர் ட்ரஸ்டியாக வரணும்னு சொல்லி கேஸை போட்டார். அந்த சமயத்தில் இந்த திருத்த சட்டங்கள் நடைமுறைக்கு வரல. அதனால் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டு பல தடவை, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி அமைப்பு இருக்குது, வக்ஃப் போர்டுன்னு. அந்த போர்டில் போயிட்டு அதை வந்து கேட்ட போது அவங்களுக்கு எந்த பரிகாரமும் கிடைக்கல. எல்லாம் சட்ட ரீதியான வழிமுறைகளில் உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் அந்த பெண்கள் அந்த வாரிசாகளை அந்த ட்ரஸ்டிகளாகவே மாறவில்லை, தற்கார்களாக. அதற்கு மாற்றம் கொடுக்கும் விதமாக இன்று நரேந்திர மோடிகள் பிரதம மந்திரி அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்காரு அந்த சட்டத்தில், பெண்களை, அதாவது பெண்கள் யார், அதாவது முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, இஸ்லாமியர் மட்டும்தான் அதில் இருக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ இஸ்லாமியர் இல்லாதவங்க சில பேர் கூட அதுக்கான தர்மத்தை செய்கிறாங்க. அந்த தர்மத்தை செய்யும்போது அது ஏற்றுக்கொள்ளலாம் என்று மாற்றம் வந்திருக்கிறது. பெண்கள் வந்து மூத்தாவலியலாக, அதாவது மேனேஜிங் ட்ரஸ்டின்னு சொல்கிறீங்க இல்லையா, முதன்மை தற்கார்கள்பாங்க, தற்கார்னு சொல்லுவாங்க,
அந்த தற்காலிகளாக மாற முடியும் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. இதை வரவேற்காம இதுக்கு ஒரு முடிவுரை பாடிக்கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் இன்று காங்கிரஸ் மற்றும் நம்ம கனிமொழி அக்கா இவங்கெல்லாம் அதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சட்ட வழிமுறை 8 மணி நேர வாதத்திற்கு பிறகு ஓட்டு எடுக்கப்படும். அதை ஆதரித்து எதிர்த்துங்கிறது. இப்போ ஆதரித்து பார்த்தானாக்க இவங்களுக்கு 200 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 43க்கு மேலே இருக்காங்க. அப்புறம் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க வந்து எதுக்கு 234 மேலே தான் இருக்காங்க. ஷார்ட் ஆஃப் ஒரு 18 தான். இதில் வெற்றி அடைந்தால் இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய தந்தை என்னுடைய மூதாதையர் ஒரு தர்மத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் முதல் தற்காரர்களாகவும் முதன்மை தற்காரர்களாகவும் மாற முடியும். இத்தனை நாள் ஒரு பெண்களுக்கான அந்த உரிமையை மறுத்தது இஸ்லாமிய சட்டம். இதை கொண்டு வந்த 1995 ஆட்சியில் இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. அவங்க என்ன செஞ்சாங்க இப்போ சொல்ல முடியுமா? சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் திமுக ஐ.என். கூட்டணி என்று பிரச்சாரம் செய்யும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இது ஏன் எதிர்க்க மறுக்கிறீங்க? பர்சனல் லா இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய சொத்து விவகாரத்தில் கூட பெண்களுக்கான கொடுக்குற அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு தெரியும், அந்த பெண்களுக்கு தெரியும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சட்டத்திலிருந்து. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அனைவரும் சமநீதி நடக்க வேண்டும். அதாவது இந்துக்கள் இருக்கிற பெண்களுக்கு எப்படி சொத்து உரிமை கிடைக்கிறதோ அதே அளவு இஸ்லாமிய பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மாறுதலை கொண்டு வருவதற்காக தான் இன்னைக்கு சட்டத்தில் அந்த திருத்தம் கொண்டு வராங்க. 2024 அந்த சட்டத்தினுடைய பெயரையே மாற்றுறாங்க. அதில் என்ன பண்ணாங்க? வக்ஃப் ஆக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அது மேனேஜ்மெண்ட் நிர்வாகம். அது உண்மையாக தெரிஞ்சுக்கங்க. வக்ஃபுங்கிறது ஒரு அறக்கட்டளை. ஆனால் அது மத சம்பந்தமானது கிடையாது. ஒரு சொத்தை பராமரிக்கும் ஒரு வாரியம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த பேரை கொண்டே இன்னைக்கு அந்த சட்டத்தினுடைய முகவரையை மாற்றிருக்காங்க. இது ஒரு திருத்தம். நான் சொன்ன மாதிரி அதில் யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய நிலத்தை வந்து வக்ஃபு என்று சொல்லி உடனே எடுத்துக்கொண்டு போகலாம். நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும்னாக்க அந்த ட்ரிபுனல் தான் போனோம். ஆனால் அதில் திருத்தங்கள் வந்திருக்கு. அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் அவரை கொண்டு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி என்னுடைய நிலத்தை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இது வக்ஃபு கிடையாதுன்னு உங்களுடைய வழித்தோன்றுதல் எப்படி நீங்கள் அந்த நிலத்தை பெற்றீர்கள் என்பதை சாபிதம் செய்தால் இந்த மாதிரி வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எடுத்ததை சொத்து என்று எடுத்ததை வாங்கி கொடுக்கக்கூடிய உரிமையை ஆட்சியாளருக்கு கொடுக்கும்படியாக திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இது மாதிரி சட்ட நுணுக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குற்றவியல் சட்டங்கள்லாம் மாற்றத்தை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு காவல்துறை 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி இதில் பெண்களும் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆகலாம். மூத்தாவலி என்று அவர்கள் இஸ்லாமிய இதில் முதன்மை தற்காரர்களை சொல்கிறாங்க. அதாவது ட்ரஸ்டிஸை அதை வந்து அவங்களுடைய சட்டமானிய முகமடன் லான் இருக்குது, இஸ்லாமியருடைய சட்டங்கள். அதில் தான் யார் யார் இருக்கணுங்கிறது இருக்குது. அந்த இதை வந்து திருத்தத்தை கொண்டு பெண்களும் மூத்தாவலி ஆகலாம். பெண்களுக்கு உரிமை கொடுப்பதை ஏன் காங்கிரஸும் திமுகவும் மறுக்கிறது? அப்போ சமநிதி. அதனால தான் கனிமொழி அக்காவுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல, துணை முதலமைச்சர் கிடைக்கல. இதுதான் காரணம். பெண்களுக்கு அநீதி செய்வது திமுக காங்கிரஸ். ஆனால் பெண்களை வந்து வலுப்படுத்த ட்ரிபிள் தலாக் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கான கல்யாணத்துக்கான திட்டங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த முகத்தில் பெண்களை பாதுகாப்பதும் அதை வந்து அவர்களுக்கான உரிமையை அதிகப்படுத்துவதும் அதையும் தாண்டி யாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பாராளுமன்றம் இருக்கிற கட்டிடம் கூட ஒரு வக்ஃபுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இஸ்லாமியர் படையெடுத்த பொழுது அவர்கள் கையில் மாட்டிக்கொண்டது நிலத்தையெல்லாம் இந்துக்கள் என்ன பறிக்கப்பட்ட நிலையங்களாம் அவங்க கையில் போனதுனால இஸ்லாமிய நிலங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்வளவோ ஏக்கருக்கு மேலே வக்ஃபோட நிலம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இஸ்லாமியர் படையெடுப்புக்கு முன்னாடி இருந்த இந்துக்கள் வந்து ஆக்கிரமிக்கலை வாங்கி அனுபவித்து கொண்டிருந்த நிலங்களுடைய நிலைமை மாற்றப்பட்டது. அதை தான் தற்பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இப்போ ஈவன் நீங்கள் சில கோயில்கள் இடத்த கூட கோயில்கள் கட்டியிருக்கிற இடத்த கூட வக்ஃபு நிலம் என்று சொல்வதற்கான முகாந்திரம் இருக்குது, அந்த ரிஜிஸ்டரில் வருது. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மின்னணு மாற்றம் வந்ததுனால மின்னணு ஒரு செயலியை கொடுத்து அதில் எந்தெந்த நிலங்கள் எப்படி வந்திருக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் ஆட்சியரை போய் பார்த்து உங்களுடைய குறைகளை கொடுத்து திருத்தி அந்த நிலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம்
என்று திருத்தம் கொண்டு வராங்க. இதை எதுக்குது திமுக, காங்கிரஸ் போன்ற முலாயம் சிங்கான்ற கட்சிகள் போன்ற எதிர்க்கிறாங்க. சமாஜ்வாத பார்ட்டியில் ஏன் எதிர்க்கணும்? ஏன் பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடாதா? பெண்கள் நாட்டின் கண்கள் இல்லையா? பாரத மாதா இல்லையா? ஏன் மறுக்கிறாங்க? இதிலேருந்து அவங்களுடைய ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி பாஜக மதவெறியர்கள், மத நல்லிணக்கம் கிடையாது அப்படி பொய் பிரச்சாரமும் பிம்பத்தை உண்டாக்குவதற்கான வழிகளை பண்ணிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு பல சரத்துக்களில் முக்கியமான சரத்துக்களை பற்றி நான் இப்போ சொன்னேன். 2-3 சரத்துக்கள் முக்கியமாக திருத்திருக்காங்க பெண்களுக்கு. இதுதான் இந்த பக்பில் இன்னைக்கு கொண்டுறாங்க இல்லையா? இதை ஏன்னாக்கா அடுத்த போராட்டத்தை இதை தீர்மானம் போட்டு இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமது சட்டமன்றத்தில். இது பொய் பிரச்சாரம். அதாவது எதுவாக இருந்தாலும் பொய் பிரச்சாரத்தை கையாண்டு பாஜக ஒரு தீவிரவாத சக்தி, மதவாத சக்தி, தீவிரவாதிகள் மேலே ஒரு பிம்பத்தை காட்டு பண்ணுது. அதே மாதிரி மோடி அவர்களை தவறான புரிதலை கொண்டு சேர்க்கிறது. இதுக்கோசம் பந்திக்கு முந்திக்காக பண்ணியிருக்காங்க. கிடையவே கிடையாது. இன்றைக்கி முடிந்தால் நீங்களே டிவியில் போட்டு பாருங்கள். தமிழ்லேயே சப்டைட்டிலோடு வருது வாதங்கள் நடக்கிறச்செல்லாம். அப்போ திமுக எந்த மாதிரி வாதங்களை வைக்கிறாங்க பாருங்கள். பெண்களுக்கு எதிராக வைக்கிறாங்க. இது ஏன்? கனிமக்காக உட்காந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் டிவியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி தீர்மானம் போட்டாங்க. நாங்கள் இப்போ திமுக ஒரு கேள்வி கேட்குறோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா மேடம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுருக்காங்க. அது நடுவில் கலைஞர் அவர்களும் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணதாகவும் இப்போ தான் தூங்கி எழுந்து வந்த கதையாக ஒரு 2-3 மாதம் முன்பு டிஆர் பாலு அவர்களை அந்த இடத்துல கொண்டு போகிறதா பண்ணிருக்காங்க. ஏன் நீங்கள் நீட்டு ரத்துன்னு சொல்கிறீங்கள? ஏன் உச்சநீதிமன்றம் போகலை? ஒரு மனுவை தாக்கல் பண்ணி நீட்டை ரத்து பண்ணீங்க. அப்போ அதே மாதிரி இந்த இதுக்கும் சொல்கிறேன், கச்சத்தீவு அந்த வழக்கை எடுத்து ஏன் நீங்கள் அது இன்னும் தீர்த்துக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க? இப்படியாக கச்சத்தீவை தாரவாத்த பிறகு எப்போ பாரு அது தேர்தல் நெருங்கும்போது ஒரு தீர்மானம் போடுறது. அப்போ தான் அவங்களுக்கு மீனவர்களை பற்றிய சிந்தனை வருது, கண்ணை விழிக்கிறாங்க. ஏன் போட்ட வழக்குகளை ஏன் உச்சநீதிமன்றத்தில் வாதாடாமல் தன்னுடைய டாஸ்மாக் வழக்குக்கு வட இந்தியர்கள் பன்னிக்குட்டி மாதிரி பிள்ளையை பெற்று போடுவார்கள் என்று சொல்லிவிட்டு விக்ரம் சௌத்ரி என்ற வட இந்தியரை வைத்து தன்னுடைய டாஸ்மாக் வழக்குக்கோசரம் வழக்காடுகிற திமுக அரசு கச்சத்தீவு விஷயத்தில் தூங்குவது ஏன் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடத்தலைங்கிறது சொல்லுவார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு வெறும் தீர்மானம் எந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை கட்டுப்படுத்தும்? சட்டத்தை கட்டுவே படுத்தாது ஒரு தீர்மானம் இப்படியே சொல்லி ஏமாத்தி பண்ணுவது தான் திமுகவின் வேலை என்பதை மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.